$5 தோசையும் $3 12 முட்டையும் கிடைக்கிற இடம் ஒன்று இருக்குது. அது எங்கேன்னு தெரியுமா? இந்த இந்தியன் ஹோல்சேல் பஸார் தாங்க. இது எங்கே இருக்குன்னு நான் லொக்கேஷன் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். வீக்கெண்டானாலே நமக்கு இந்த ஷாப்பிங் வைப்பு தாங்க தோணும். முடிஞ்சு போனால் அந்த உள்வரத்துக்கு போவோம், இல்லைனா கோல்ஸ்க்கு போவோம். எப்பயும் போயிட்டு ஒரு $50-60 ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும். சரி, இந்த வாரம் ஏதாவது வீக்கெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கடைக்கு போகும்னு சொல்லிட்டு தான் இந்த இந்தியன் ஹோல்சேல் பஸார் கூப்பிட்டு வந்தாங்க. நுழைஞ்சோடனே $1 பொருளை பார்த்தோன்னே கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அதை தவிர்த்து நம்மளோட தேங்காய் $3 விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி அண்டு பைனாப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழம். அண்ட் வந்தோடனே நம்மளால் தான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது ஒரு பெரிய பேக்கு வெங்காயத்தை தூக்கிட்டாப்பில் ரேட்டு கம்மின்னு பார்த்தோன்னே. அண்ட் பீட்ரூட் இருக்குங்க. மொத்தம் ஒரு பெரிய வேர் ஹவுஸ் தான். இந்த வேர் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சீப் ஐட்டமில் போட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் லேஸு அண்ட் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் லைக் பீன்ஸு இதெல்லாம் ஃப்ரோசனாக வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா $1 இங்கே ட்ரிங்க் கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை மாவு, அப்புறம் நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஸ்பைசஸ்ஸு இது எல்லாமே இருக்குது. இங்கே ரொம்ப சீப் ப்ரைஸாக தான் இருக்குது. அண்ட் பொட்டுக்கடலை இதெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். அப்புறம் சப்பாத்தி போடுறதுக்கு ஆசீர்வாத ஆட்டா அண்ட் பிளிஸ்பெரி மாவு எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு $19 ரொம்ப ப்ரைஸ் தான் போட்டு வந்துருக்குறாங்க. நம்ம அரிசி எல்லாமே இருக்குங்க. பாஸ்மதியும் வச்சுருக்குறாங்க, பொன்னி அரிசி வச்சுருக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முட்டை வந்து பார்த்திங்கன்னா 12 முட்டை $3 விற்கிறாங்க. உள்வரத்தில் வந்து $5 40 சென்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் வாங்கிட்ட சமைக்க வேணாமா, நம்ம பாத்திரம் அப்புறம் நம்ம கிண்ணெல்லாம் வேணும்ல, அதுவும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10% டிஸ்கவுண்ட் போடுறாங்க எல்லாத்துக்குமே. அண்ட் ஜோடியாக்கு இருக்குங்க. பித்தி ஜோடியாக்கு வந்து நிறையா உமன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் அது இங்கே இருக்குது. அண்ட் குக்கர், ஹாக்கின்ஸ் ப்ரெஸ்டீஜ் குக்கர்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பாரிஸ் பஜாரில் போன ஞாபகம் வருது. நம்ம மாலே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. ஃபைனலாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சு கலைச்சு போய் இந்த தோசையை சாப்பிட வந்தோம். கேட்டுப்போங்க, சொல்லுங்க என்ன பண்றீங்க? ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல, ஆமாங்க, அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க. நல்ல வடிவேலு சொன்ன மாதிரி வரட்டி ஒரு செஃப் நல்ல தோசையை போட்டாருங்க. தோசை தொட்டுக்க கொஞ்சம் சட்னி அண்ட் கெட்டி சட்னி வச்சு கொஞ்சம் சாம்பார் ஊற்றி நல்லா அழகாக சர்வ் பண்ணாங்க. இது வந்து மைசூர் மசாலா தோசைனால மேலே கொஞ்சம் மசாலா தருவி அப்புறம் கிழங்க வச்சு அப்படி சுருட்டி சர்வ் பண்ணோப்பில் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு பசியில் இருக்கும். செம்ம டேஸ்ட் தாங்க. ஒரு இந்த வீக்கெண்ட் ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. யார் யாருக்கு இங்கே வந்து ஷாப்பிங் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்காக லொக்கேஷன் நான் கமெண்ட்டில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து வித்தியாசமாக அண்ட் நம்ம இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக தெரியும்னா அந்த லொக்கேஷனும் அந்த ஷாப் நேமும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். மேபி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.